இளமக்கா வணக்கம்டே. ஜாஃபர் சாதிக்கு உண்மையை பூரா ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லுதாங்க ஐயா. எல்லா உண்மையுமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த கும்பல் எந்தெந்த உண்மையை மறைச்சி வச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்போதைக்கு எந்தெந்த நாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தணும்னு சொல்லியிருக்கிறதா தகவல். அப்புறம் முக்கியமான கான்டாக்டுகள்லாம் இருந்த 2 செல்ஃபோனை நம்ம சென்னையில் வச்சு தான் உடச்சி தூக்கி போட்டிருக்காராம். அதையும் உறுதி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. கூடிய சீக்கிரம் முக்கியமான பெரிய கும்பல் சிக்க போகுது. சரி மக்களே, இன்றைக்கு உண்டான விரிவான செய்திகள்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. அன்னை உதயநிதி வெளிநாட்டில் சுற்றுறதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி 3ஆம் கலைஞருடன் 4ஆம் கலைஞர்னு கொத்தடைமைகள் ரைட்டப் எழுதுறாங்க பாருங்க. அதை பார்த்தா தான் டென்ஷன் ஆகுது. நீரோ மன்னன் எப்படி பிடில் வாசிச்சிருப்பார்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடணும். சவுக்கு சங்கரை போலீஸ்காரங்க அடிச்சு உதச்சதா சவுக்கு சங்கரே கோர்ட்டில் சொல்லியிருக்காருயா. கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, வைத்தியம் பார்க்க சொல்லுங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காரு. கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டு வைத்தியம் பார்க்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. அப்புறம்தான் உடஞ்ச கைக்கு வைத்தியமே பார்த்துருக்காங்க. ஒரு மனசாட்சி வேண்டாமா? காவல்துறையோட ஒத்துழைப்பு இல்லாமல் கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை காட்டமான கருத்தை சொல்லியிருக்காங்க. அது சரி, கஞ்சா வேட்டை 2.0 3.0ன்னு நம்ம தலையில் வேணா மிளகா அரைக்கலாம். அதே மிளகாயை கோர்ட்டுக்கு கொண்டு போனால் அவங்களும் தலையை காட்டிக்கிட்டா நிற்பாங்க. 9 கோளும் உச்சம் பெற்ற ஒருவர் லைட்டு போட்டும் பஸ் ஓட்டலாம், லைட்டே இல்லாமலும் பஸ் ஓட்டலாம். பாவங்க அந்த பஸ் டிரைவர். வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வண்டியை ஓட்டுதாரு, இருட்டாக இருக்கிற இடத்துல என்ன செய்வார்? செல்லில் லைட் அடித்து வண்டியை ஓட்டுவாரோ? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். குடலு கூழு கழுதுச்சான், கொண்ட பூவு கழுதுச்சான். அந்த கதையாக தான் இருக்குது அன்னை திருமாவளவனோட கதை. திராவிட மாடல் ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தினம் தினம் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மக்களோட ஓட்டை வாங்கி எம்பியான அண்ணன் இங்கே ஒன்றத்தையும் செய்யலை, கிளம்பிட்டார் ஆந்திராவுக்கு. ஆண்டவா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை தான் என்னோட நோக்கம்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போதைக்கு அதை அறிவாலயத்தில் அடமானம் வச்சிருக்காரு அண்ணன் திருமாவளவன். இங்கேயே கூட ஒரு சீட்டு கேட்டு வாங்க முடியல, ஆந்திராவில் போய் போட்டி போடுதாரு. சரி, அண்ணனோட மன உறுதியை தைரியத்தை நாம் கேலி பேசக்கூடாது, தாராளமாக போட்டி போடட்டும். ஆனால் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அண்ணன் என்ன பெருசாக குரல் கொடுத்துட்டாரு? திமுக ஆட்சியில் குடிக்கிற தண்ணியில் மலத்தையே கலந்தாலும் அண்ணன் மௌனமாக தான் இருக்காரு. இங்கே ஓட்டு போட்டவங்களுக்காக பேசாதவர் அங்கே இருக்கிற மக்களை ஏமாத்த கிளம்புனா நமக்கு டென்ஷன் ஆகத்தானே செய்யும். இதில் தமிழ்நாட்டில் எங்களுக்கு 2 எம்பிக்கள் இருக்காங்கன்னு அண்ணனுக்கு பெருமை வேற. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. 2 தொகுதிகளில் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சியாகும். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற கட்சி. 2 எம்பி 4 எம்எல்ஏன்னு பெருமையா சொன்ன அண்ணன் பொது தொகுதி கேட்டோம், 3 சீட்டு கேட்டோம், 2 தனி தொகுதி கொடுத்து தள்ளி வச்சுட்டாங்கன்னு மொத்த உண்மையும் ஓப்பனா சொல்லலாம்ல. சரி, சொல்ல வேண்டாம், போட்டி போடுறது போடுறீங்க, ஒரு பேச்சுக்காவது வெற்றி வேட்பாளர்னு சொல்ல வேண்டாமா? நாங்க வெற்றி பெற போட்டி போடவில்லைன்னு உண்மையை சொல்லியிருக்காரு. நாங்கள் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை, நாங்கள் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை, நாங்கள் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை. இப்படி உண்மையை ஓப்பனா சொன்னா யார் பாஸ் ஓட்டு போடுவா? என்னமோ மாநில கட்சியா இருந்தா மதிக்க மாட்டிக்காங்க. ஆந்திராவிலையும் போட்டி போட்டாலாவது அறிவாலய கோஷ்டி மதிக்குதான்னு பார்ப்போம். அப்பவும் அந்த 2 சீட்டு தான், அது மாறாது. ஆந்திராவில் அண்ணன் நடத்திக்கிட்டு இருக்க நாடகத்தை பற்றி பார்த்துட்டோம். மதுரையில் இதை விட சூப்பர் நாடகம் ஒன்று நடந்திருக்கு. சவுக்கு சங்கருக்கு எதிராக போராட்டம் பண்ண விளக்கமாத்தோடு வந்த பெண்கள்கிட்ட உங்களுடைய போராட்டம் பற்றி விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டப்ப எம்புட்டு பெரிய நாடகம் நடக்குன்னு அம்பலமாயிருக்குய்யா. கொத்தடிமைகளும் சில அதிமேதாவிகளும் ஐயா ஸ்டாலின் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமைன்னு அண்ட புழுகு புழுகுறாங்க. நிர்வாக திறமை இல்லாத இந்த விளம்பர கவர்மெண்ட்டை மாடல் கவர்மெண்ட்டுன்னு பேசியே பெரிய பிம்பமாக கட்டமைக்கிறாங்க. அந்த போலி பிம்பத்தை உடைக்கத்தான் மக்கா நாம உட்பட பலரும் உண்மைகளை உறக்க பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சவுக்கு சங்கரும் பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி சமயம் பார்த்து காத்திருந்த நாடக கோஷ்டி இப்போ அவரை லாக் பண்ணிடுச்சு. அவர் கையை உடைச்சிருச்சு. அட நாம சொல்லலையா, வழக்கறிஞர் சொன்னதை சொல்லுதோம். இத்தோட விட்டா போதுமா? ஆத்தனை அடங்கலையே, என்ன பண்றது? வேற என்ன, போராட்டம் நடத்த வேண்டியதுதான். சவுக்கு சங்கர் போற பக்கமெல்லாம் பெண்களை கூட்டிட்டு வந்து விளக்கமாத்தோட ஒரு குரூப் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெண்களை பிடிச்சு கேட்டா என்ன போராட்டம்னே எங்களுக்கு தெரியல, கூப்பிட்டாங்க வந்தோம்னு சொல்றாங்க.
எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல கையில விளக்க மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா? அதான் எதுக்கு? எனக்கு தெரியாது, கொடுத்தாங்க நான் வாங்கி வச்சிருக்கேன். பாட்டி எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? பாட்டி எதுக்கு கூப்பிட்டா? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க? விளக்கு மாரோட வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? அம்மா எதுக்குமா வந்திருக்கீங்க? எதுக்கு? யார் யார் சொன்னது? அதான் யார் சொன்னா? பாத்தீங்களா, ஏதோ ஒரு கும்பல் பெண்களுக்கு காசு கொடுத்து விளக்கமாறு ஒன்று வாங்கி கொடுத்து போராட்டம் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கு. ஐயா, இதை செஞ்சது திமுக தான் அப்படின்னு நாம சொல்லலை. அந்த பெண்களும் தெளிவா யார் கூட்டியாந்தாங்கன்றத சொல்லலை. ஆனாலும் பொதுவெளியில சின்னதா ஒரு சந்தேகம் இருக்கு. கொஞ்ச காலம் முன்னாடி விவசாயிகள் சிப்காட்டுக்கு எதிராக போராடினாங்க, ஞாபகம் இருக்கா? குண்டாசெல்லாம் கூட போட்டாங்களே, ஞாபகம் இல்லையா? அந்த ஊர்ல விவசாயிகளுக்கு எதிராக சிப்காட் வேணும்னு சொல்லி ஒரு குரூப்பு போராட்டம் பண்ணுச்சு. யாருடா இது புது குரூப்பா இருக்குன்னு பார்த்தா திமுக கும்பல் காசு கொடுத்து ஆளை திரட்டி விவசாயிகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணது. எந்த ஊர்லயாவது ஆளுங்கட்சி விவசாயிகளுக்கு எதிராக இப்படி போராட்டம் பண்ணுமா? இந்த நாடக கும்பல் பண்ணிச்சு. சிப்காட் வேணும்னு நாடகம் போட்டவங்க ஏன் சவுக்கு சங்கரோட பேரை கெடுக்கிறதுக்காக காசு செலவு பண்ணி இந்த பெண்களை எல்லாம் போராட வச்சிருக்க கூடாது? எப்பா, ஒரு சந்தேகம்தான். ஜனங்க கேட்குறாங்க, ஜனங்க கேட்குறத நான் சொல்கிறேன், அம்புட்டு தான். நாம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்தா இன்னைக்கு கோர்ட்டும் சொல்லிடுச்சு. திராவிட மாடல் கும்பல் கிட்ட ஒரு 3 வருஷம் ஆட்சியை கொடுத்ததுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டாங்க. இது காவல்துறைக்கு விழுந்த கொட்டு மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே விழுந்த கொட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா போதை ஆசாமிகள் நிறைய உருவாகியிருக்காங்க. திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையப்பா. எல்லா பக்கமும் கிராமம், நகரம், மாநகரம்னு எல்லா இடத்துலையும் கஞ்சா வியாபாரம் நடக்கு. இதே காவல்துறை தான் போன ஆட்சியிலையும் இருந்தது. அன்னைக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தவங்க இப்போ ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை. சரி விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். காவல்துறையோட உதவி இல்லாமல் கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்குய்யா. போன மாதம் மதுரை ஒத்தக்கடை பக்கம் சிவனேன்னு போயிட்டு இருந்த ஒருத்தரை கஞ்சா போதை ஆசாமிகள் அடிச்சு புட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கணும்னா அங்கே ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் வைக்கணும்னு ஒருத்தர் மனு போட்டிருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஐயா, காவல்துறையோட உதவி இல்லாமல் கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னும், காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தா கஞ்சா பழக்கமும் அது தொடர்பான வழக்குகளும் எப்படி அதிகமாகணும் கேட்டிருக்காரு. இதைத்தான் ஐயா ஜனங்களும் கேட்குறாங்க. 3 வருஷமா காவல்துறையை கையில் வச்சிருக்கிறவரு பதில் சொல்லவே மாட்டிக்காரு. நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுதாங்கல்ல. ராத்திரி நேரத்தில் லைட் இல்லாமல் பஸ்ஸு ஓட்டலாமா? அதுக்கு ரூல்ஸ் புக்கில் எதனா இடம் இருக்குதா? இல்லை தெரியாமல் தான் சாமி கேட்குறேன், விவரம் தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கம் ராத்திரி நேரத்தில் ஹெட்லைட் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு வந்ததுயா. பஸ்ஸில் பயணிகள் இருக்காங்க. இருட்டு நேரத்தில் லைட் இல்லாமல் எப்படி ஓட்டுதாங்க? டவுனுக்குள்ளே தெருவிளக்கு இருக்கும், சரி, எல்லா பக்கமும் அப்படி இருக்காதுல்ல. இருட்டில் எங்கிட்டாவது கொண்டு போய் கவுத்திட்டா என்ன ஆகுறது? எது எதுக்கோ ஃபைன் போடுதாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்துமா? என்னமோ டிரைவர் கண்டக்டர்லாம் ரொம்ப பாவமப்பா. இந்த கவர்மெண்ட் எதையும் சரி பண்ணி தர மாட்டேங்கி. பாவம், அவங்க தான் ஜனங்க கிட்ட சிக்கிட்டு தவிக்கிறாங்க. இப்படித்தான் மதுரையில இருந்து நாகர்கோவில் போன ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏசி வேலை செய்யலாம். ஜனங்க ஆத்திரப்பட்டு கேள்வி கேட்காங்க. பாவம், கண்டக்டருக்கு பதில் சொல்ல முடியல. ஆபீசர்ட்ட ஏசி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க, எங்க ஒர்க் ஆகுது பப்ளிக் கிட்ட கேளுங்க. இதா பாருங்க, உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து நீங்க வாங்க தெரியும். உங்க பொண்டாட்டி பிள்ளைகளே எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார்ந்து கஷ்டம் தெரியும் உங்களுக்கு. என்ன லாஜிக் இல்லாம நீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு சார் சொல்றீங்க? அதை தான் நாங்க சொல்றோம். இது உங்க ஆபீசர் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு, உங்கள்ட்ட பேசினாரா? நீங்க ஏசி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்களா? மக்கா, இந்த விளம்பர ஆட்சி எப்படிப்பட்ட ஓட்ட உடசலா இருக்குங்கிறதுக்கு நாம தினமும் பார்க்குற இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தாமியா சாட்சி. மக்கா, விஷயம் தெரியுமா? சேலம் பக்கம் பாஜக பெண் நிர்வாகி ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டாங்களாம். என்னன்னு கேட்டால் அந்த ஏரியாவில் இருக்கிற மாவட்ட தலைவர் மேலேயும் அவருடைய வலதுகரம் மேலேயும் சில பெண்கள் பாலியல் புகார் கொடுத்துருக்காங்களாம். இந்த அம்மாவும் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு தெரியுது. விசாரணை நடக்கும்போதே இப்படி காணாமல் போயிட்டாங்க. ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை ஒரு தடவை வரலாம், ஒரே மாதிரி பிரச்சனை 1000 தடவை வந்தால் எப்படி? சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.